வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பேராபோலாவை கரெக்ட் பண்ணும்போது மார்க் அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே நம்ம பேராபோலோடைய ப்ரொஃபைலை தான் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைல் நீட்டாக அழகாக ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் மார்க் நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அது ஒரே ஸ்ட்ரோக்கில் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, சரிங்களா? இப்படி வந்து அப்புறம் நிப்பாட்டிட்டு அப்புறம் திருப்பி வேறு ஒரு பம்ப் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போதே நம்ம வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி ப்ரொஃபைல் ஸ்மூத்தாக வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அழகாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து அதோடைய வித்து வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ரொம்ப டார்க் வித்தாக, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தின்னாக, அப்புறம் இன்னொரு இடத்துல டார்க்காக, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பென்சிலை வந்து ட்ரா பண்ணும்போது லேஸாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலை எங்கெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோக்கஸுக்கு நேராக மேலே எஃப் டேஷ், ஃபோக்கஸுக்கு நேராக கீழே எஃப் டபுள் டேஷ், அப்புறம் வெர்டெக்ஸ். இந்த 3 இடத்துல மட்டும்தான் நம்ம கர்வேச்சர் வந்து அந்த லைன்ஸில் வந்து டச் பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயுமே என்ன பண்ணிடக்கூடாது, டச் பண்ணிடக்கூடாது. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக வந்துடுது. ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வெர்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கருவு இப்படி ஃப்ளாட்டாக போட்டிருக்கீங்க, அது வந்து ராங். கொஞ்சம் கையை பைவோட் பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் எஃப் டேஷ்லேயும் எஃப் டபுள் டேஷ்லேயும் மட்டும்தான் தொட்டிருக்கணும். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கேப் இருக்கும், சரிங்களா? ரைட். எனிஹோ பேராபோலா ஹைப்பர்போலா சூமில் அந்த எஃப் டேஷ் வி கிட்டத்துலலாம் கர்வ் வந்து பயங்கர ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கர்வேச்சர் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ரைட், அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு ஒரு 12 to 14 மார்க்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கீ செட்டர், அவங்கள பொறுத்து இது வந்து வேரி ஆகும் எப்பயுமே. அதுக்கப்புறமேட்டு டேஞ்சன்ட் நார்மல், இதுவும் பார்த்தீங்கன்னா 2 to 3 மார்க்ஸ், சம்டைம்ஸ் 4 மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. இதில் எனி பாயிண்ட்டுன்னு கொடுக்கல கொஷின் பேப்பரில். 70 mm அவே ஃப்ரம் த டேரக்ட்ரிஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் எபோவ் வேறு கொடுத்துருந்தாங்க, எபோவ் த ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்க. பக்காவாக என்ன பண்ணியிருக்குது, டேஞ்சன்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கர்வேச்சரை டேஞ்சன்ட் கட் பண்ணவே இல்லை, அது ரொம்ப முக்கியம். இந்த கர்வேச்சரை டச் மட்டும் தான் பண்ணியிருக்குது. அந்த வரைஞ்ச டிடி டேஸுக்கு பெர்பெண்டிகுலராக என்என் டேஸ் இருக்குது. ரைட், அது கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு நீங்கள் டார்க்காக போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அடித்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு இது ஒரு டோட்டல் 6 cm, இது ஒரு டோட்டல் 4 cm லென்த்து போட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு லெட்டரிங். ஓகே, லெட்டரிங்க்கு 1 to 2 மார்க்ஸ் இருக்கும். நீட்டாக நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த 20 வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 1 2 3 4லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த பேஜுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். நீங்கள் வரைஞ்ச அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராகவோ அல்லது இஷ்டத்துக்கு எழுதியிருந்தீங்கனாலோ நல்லா இருக்காது. அதனால் அதை எழுதுறதுக்கு கொஞ்சம் டார்க் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கறி அடித்து வச்சிடாதீங்க, ஒரு மீடியம் டார்க். ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ரா டார்க் யூஸ் பண்ணிட வேண்டாம், நார்மலாக இருக்கிற ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த டேரக்ட்ரிஸ், ஆக்சிஸ், டிடி டேஷ் டேஞ்சன்ட், என்என் டேஷ் நார்மல், அப்புறம் பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் என் எம்எம், ஸ்கேல் 1:1. இது சம்டைம்ஸ் இதுக்கு மட்டுமே வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க, சரிங்களா? நான் லெட்டரிங்க்கு டோட்டலாக 1 மார்க்னு வச்சுக்கிட்டேன். ஒருவேளை இங்கே லெட்டரிங்கு 2 மார்க் ஆர் 3 மார்க் இருந்துச்சுன்னா அந்த கர்வேச்சரில் வந்து மார்க் வந்து 12 அல்லது 11 அந்த மாதிரி மாறி இருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் ஆக்சிஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் டேரக்ட்ரிஸ் லைனுக்கு பேரலாகவும் இருக்கணும். அதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன தான் ஷார்ப்பான காம்பஸ் பென்சில்ஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் ஆர்க் அடிக்கும்போது மெஷர் பண்ணும்போது என்ன நம்ம பண்ணிடுவோம், நம்மளாம் ஹியூமன் தானே, என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 7 டேஸுக்கு மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணும்போது நான் இங்கே 7க்கு பைவட் பண்ணுற பாயிண்ட் இங்கே 1 mm தள்ளி இருக்குது. அடுத்து நான் இங்கே மெஷர் பண்ணும்போது அங்கே 1 mm கம்மியாக இருக்குது அல்லது அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வேறு எங்கேயோ வந்துடுது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் நான் அந்த எஃப்ல வைக்கும்போதும் பாருங்கள், ரைட் சைடில் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அதனால் இவ்வளோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது தப்பு வர்றதுக்கே. அதனால தான் நான் உங்களை இந்த கர்வுக்காக, இந்த ப்ரொஃபைலுக்காக என்ன பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், புரியுதா? சம்டைம்ஸ் எப்படி வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கீழே வரையிறோம் பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், அடுத்த இதில் வந்து கரெக்டாக இங்கே வந்திருக்கும், நடுவில் மட்டும் இங்கே வந்திருக்கும். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ இங்கே வந்துருச்சா, அப்போ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து அப்புறம் ஒன்ஸ் அகெயின் இப்படி போவாங்க. ஸோ மேக்ஸிமம் எலிப்ஸமில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு எரர் நான் பார்த்துருக்கேன். இப்படிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த பாயிண்ட் பியையும் பிடாசியும் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அலைன் பண்ணுறதில்ல. இப்போ கூட
அதை தயவு செஞ்சு எக்ஸாக்டாக அலைன் பண்ணி பண்ணுங்கள். அது ஏன் நான் சொல்கிறேங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன் எலிப்ஸ்லேயே. ஒருவேளை இங்கே பாரு, நான் வந்து வீடாஸ் இங்கே இருக்குது, அதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு 2 mm தள்ளி இங்கே நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்போனா பாருங்கள், போக 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 இந்த பேராபோலா ஹைப்பர்போலா சம்லலாம் இந்த ஹைட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குதுன்னு. இதெல்லாமே எரர். ஸோ இந்த எரர்லாம் யார் மேலே வந்து உட்காரும்? நம்ம கர்வேச்சர் மேலே உட்காரும். அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கர்வு கிடைக்கும், உங்களுக்கு அதோட பெரிய கர்வு கிடைக்கும். ஓகே, ஆனால் கீழே வேறு ஒரு ஆன்சராக இருக்கும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான பென்சில் யூசேஜ், ஷார்ப்பான காம்பஸ், பென்சில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த லைன்ஸ் போடும்போது என்ஷூர் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக எல்லா தலையும் 20 out of 20 எடுக்க முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.